என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரம். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. கனகாமாமி கண்களில் கண்ணீர் பெருகிறது. தெரியவா, முன்னாடி அந்த சந்தன பாதுகையை வச்சுட்டா, பேசாமல் நின்றுருக்கா. மனசில் பயம், கண்களில் தண்ணீராக வருது. தெரியவா என்ன பண்ணினார், தான் போட்டுன்னு இருந்த வண்டியில் மாலையை கயட்டி அந்த சந்தன பாதுகையில் போட்டுட்டார். நீங்கள் என்ன பண்ணுறேன், இந்த பாதுகையை மாயவரம் வடக்கு ராமலிங்க முதலியார் தெருவில் இருக்கிற சீதாபாட்டி வேத பாடசாலையில் பிரதிஷ்டை பண்ணிவிடுங்கோ. எப்போ பண்ணணும் தெரியுமோ, தை மாதம் வசந்த பஞ்சமி அன்னைக்கு இதை பிரதிஷ்டை பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் மனசில் இருந்த சும போகவே இல்லை. ஏன் அது பாலம்பாலமாக வெடிச்சிருக்கே, அதுக்கு ஒன்றுமே பகவான் பண்ணலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் அப்படியே பாரத்தோடு மாமி ஆற்றுக்கு வந்துட்டா. ஆற்றுக்கு வந்து பார்த்தா ஆச்சரியம், பாலம்பாலமாக வெடிச்சிருந்த பாதுகை புதுசாக பண்ணின மாதிரி இருக்குது. கான்க்ரீட் போட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் நம்ம மாத்திர இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகைக்கு சந்தனத்தால் ஒரு பேழை பண்ணினா. அந்த பேழையில் அந்த சந்தன பாதுகையை எடுத்து வச்சுட்டா. அது மட்டும் பண்ணலை, அந்த பாதுகைக்கு நவர்த்தனங்களால் அலங்காரம் பண்ணினா. வச்சாச்சு, ஆச்சு, தை பிறந்தாச்சு. என்ன பண்ணுறது, கொண்டு போய் கொடுக்கணும். அங்கே மாயவரம் போகிறதுக்கு முன்னாடி பெரியவா கிட்ட காட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா. பஞ்சமி அன்னைக்கு முதல் நாள் பக்தர்களோட சகல மரியாதையோட முதல்ல காஞ்சிபுரம் போய் பாதுகையை அவர் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணினா. கருணை கடல் பாதுகையை அளவு பார்க்குற மாதிரி தன்னோட திருப்பாதங்களை மறுபடியும் அந்த பாதுகை மேலேயே வச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் தன்னோட தீர்த்த பாத்திரத்துலேருந்து இருந்த நீரை ஆச்சமனம் செஞ்சுட்டு அந்த நீர் எடுத்து அந்த பாதுகை மேலே ஊற்றினார். கனகா மாமிக்கு அப்படியே மனம் பதறது. ஏன், காய்ச்சி போன சந்தனத்தில் தண்ணியை ஊற்றினா அது என்ன ஆகும், மறுபடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். பகவானோட விளையாட்டே, யார் விளையாடுறது, பகவான் தான் விளையாடின்னு இருக்கார். அது ஒன்றும் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா ரொம்ப விமர்சையாக 31/1/1990 வருஷம் தை மாதம் 18ஆம் தேதி வசந்த பஞ்சமி உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 11 மணிக்கு பாதுகை மாயவரம் சீதாபாட்டி வேத பாடசாலையில் பிரதிஷ்டை பண்ணிட்டார். பாதுகையை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி மாமியோட மனசில் பாதுகையை பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அவரோட ஹஸ்தமும் இருந்தால் ரொம்ப விசேஷமாச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் என்ன பண்ணினா, சந்தனத்தை அரைச்சி அந்த கலவையை ஒரு தட்டில் போட்டுட்டு காஞ்சிபுரம் போனால் மனசில் மட்டும் வேண்டின்ட்டா. இந்த சந்தன கலவையில் அபய ஹஸ்தமும் ஞானத்தை தரும் சின்முத்திரையும் இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு வாய் திறந்து கேட்கல, மனசில் தான் பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கா. பகவான் முன்னாடி வச்சாச்சு. அந்த அநாத ரட்சகர் தன்னோட வலது கையை விரித்து சந்தன கலவையில் அபயஹஸ்தமாக பதிச்சுட்டு அது பக்கத்தில் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் பதிச்சு கொடுத்துட்டார். மாமிக்கு சந்தோஷம். அபயஹஸ்தமாக வலது கரத்தை பதிச்ச தெய்வம் மற்ற 2 விரலையும் தனித்தனியாக பதிச்சிருக்கார். சின்முத்திரைன்னா 2 விரலும் சேர்ந்து இருக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆற்றுக்கு போகிறா. ஆற்றுக்கு போய் பார்க்குறா, 2 விரலும் சேர்ந்துன்னு இருக்கு. என்ன அதிசயம், காஞ்சிபுரத்தில் சந்தனக்கலவையில் தனித்தனியாக பதிஞ்சிருந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் 2 சின்முத்திரையாக மாறி ஆயிடுத்து. அதுக்கப்புறமும் அந்த கரமலருக்கும் நவர்த்தனங்களால் அலங்காரங்கள் பண்ணி அவரோட உத்தரவுப்படி மாயவரம் சீதாபாட்டி பாடசாலையில் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. மாமியோட எல்லா சந்தோஷமும் திருப்தி ஆயிடுத்து. நன்றி, வணக்கம்.